குழப்புது ப்ரோ. ஒண்ணு ஒண்ணுமே புரியல. நல்லாவும் இல்ல படம். படத்துல வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு பிளேட்ல அசால்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த பிளேடை வச்சு வில்லன் அறுப்பாருன்னு பார்த்தோம். கடைசியில் நம்மள அறுத்துன்னு இருந்தார் உட்காந்து. படம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. எதுக்கு எடுத்தாங்க ஏன் எடுத்தாங்கன்னே தெரியல. எக்ஸ்பெக்ட் பண்ணேன் விஜய் மில்டனு விஜய் ஆண்டனி 2 பேருமே ஒரு காம்போ நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஏதோ இல்லை பிரதர், கோலி சோடாலாம் ஒரு பஞ்ச் இருந்தது. இதில் 10ன்றதுக்குள்ள கூட ஒரு காமெடி ஜானர் அப்படின்னு ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எதிர்பார்த்த மாதிரி ஒரு சீனும் இல்லை. இவர் ஆக்ஷன் பற்றி தான் தெரியும்ல, ஃபேஸில் எல்லா ரியாக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்குது படம். என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பாட்டுமே இல்லை. இல்லை ஸ்டோரியில் ஒன்றுமே இல்லையா பிரதர். அதனால் அவர் வேறு யார் நடிச்சிருந்தாலும் இதே மாதிரி பிளைனாக தான் இருந்திருக்கும். படம் வெறும் பிளைனாக இருக்குது. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கூட இல்லை. ஒரு சத்யராஜ் மெரன்கன் டைமில் ஒரு ஷார்ட் பிரதர், அந்த இடம் நல்லாவே தெரியுது. அது உள்ள செட்டப் போட்டு ஃபோன் பேசிக்கிறாரு. கேட்டால் ஃபாரின்ன்றாங்க. சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும்ல அந்த இடத்த பற்றி. அதனால் அதுவுமே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கை கொடுக்குதுன்ற மாதிரியும் இல்லை. ரொம்ப டல்லாக இருக்குது. ஒரு அசாசினெண்ட்டாக இன்னும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காட்டுறாங்க. அதுவும் இவரை போலீஸாக நடித்தாலே ஏற்றுக்க முடியாது. இராணுவ வீரர் மாதிரிலாம் ஏதோ காட்ட போகிறாங்க போல இருக்குது. ஒன்றும் இல்லை பிரதர். லீட் கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்லை பிரதர், ஜென்ரல் ஆடியன்ஸ் யாருக்குமே பிடிக்காது. இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ் போனால் ஒன்று காமெடிக்கு போகணும்ல, ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குல்ல, அது எதுவுமே இல்லையே. அதில் ஃபைட் சீன் கூட எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி ஒரு ஃபைட் சீன் தான். எல்லா படத்துலையும் எதிர்பார்க்குற ஒரு சீன் தான். அது ஒன்றுமே இல்லை. ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்திருக்கணும். ஒரு ட்விஸ்டும் இல்லை, ஒரு டேர்னும் இல்லை. இவரை கூப்பிட்டு வராங்க. ஹீரோயினுக்கு ஒரு ஆபத்துனும் போது இவர் போய் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் அந்த ஹீரோயின் இவரு கூட ஜோடி சொல்லணும்னு பார்த்தா அவர் வேற அவர் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு போயிடுறாரு அந்த ஹீரோயினை. அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஒரு பயங்கரமான அசாசினேட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார்னு பார்த்தா கிளைமேக்ஸில் உட்காந்து வில்லனுக்கு அட்வைஸ் பண்ணுகிறாரு. அது முடிச்சுட்டு அவனே செத்து போகிறான்ற மைண்ட் செட்டில் வரான். கட்சியில் இவரை சாவஸ்டான்றான். குழப்புது ப்ரோ. ஒன்று புரியல ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருந்தது. செம்மையாக இருந்தது ப்ரோ மூவி. எனக்கு சாங்ஸ் எல்லாம் பிஜிஎம் பிடிச்சிருந்தது. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அவர் டெத் ஆகிற மாதிரி காட்டினாங்க. அலையில வந்துட்டார். அது நல்லா இருந்தது ப்ரோ. பட் குழப்பமாக இருந்தது பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி ஐடென்டிஃபை பண்ணாங்க அவங்க. அது மட்டும் தான் குழப்பமாக. கேல்குலேஷன் போட்டாங்க. 12 lakhs சம்திங்லேருந்து மைனஸ் பண்ணி போட்டாங்க. அது மட்டும் தான் குழப்பமாக இருந்தது. மற்றதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. ஃபைட்ஸ் இது கரெக்டாக ஆப்டாக தான் ப்ரோ இருக்கார். லுக்கு எல்லாமே செம்மையாக தான் ப்ரோ. கம்பேக் தான் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. இருக்கு ப்ரோ. இந்த ஜென்ரேஷன் பிடிக்கும் ப்ரோ. பட் ஃபேமிலியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியாது ப்ரோ. பார்ட் 2 ஓகே, இதை எடுக்கலாம் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. விஜய் ஆண்டனி சார் திருப்பி கம்பேக் கொடுத்தது நல்லா இருந்துச்சு. எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, எதுவும் பிடிக்கல ப்ரோ. ஆமாம், சீரியஸாக கதை புரியவே இல்லை. எப்படின்னா அவங்க எவ்வளோ அந்த விஜய் ஆண்டனியை வந்து கண்டுபிடிக்கிற சீன் எதுவுமே புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கதையாக தான் போச்சு. செகண்ட் ஆஃபில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எதுக்காக அவங்க வராங்க, யார் யார் எதுக்கு வராங்கன்னாலே புரியல. அது மாதிரி தான் படம் இருந்துச்சு. சீரியஸாக விஜய் ஆண்டனி மூவி அப்படிங்கிறனால தான் போனேனே படத்துக்கு. ஆனால் ஒன்றுமே புரியல. நல்லாவும் இல்லை படம். விஜய் ஆண்டனி சாருக்காக பார்க்கலாம், அதனால தான் நாங்கள் வந்தோம், அவ்வளோதான். இவங்களுக்குலாம் பிடிக்கும். ஆனால் பேரண்ட்ஸ்க்கு யாருக்குமே புரியாது படம் சீரியஸாக. ஏன்னா என்ன எப்படி கொண்டு போகிறாங்கன்னே புரியல. அப்படியே லேக் ஆகுது எல்லா சீன்லேயுமே. அதனால எதுவுமே புரியல. அதனால் பேரண்ட்ஸ் அப்படின்னா யாருக்குமே புரியாது. இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கொஞ்சம் கேரக்டரைசேஷன்லாம் வந்து காட்டிட்டு, எந்த பிளேஸில் நடக்குது, எந்த கேரக்டரைசேஷன், என்ன கதாபாத்திரம், என்ன கனெக்டிவிட்டி, இதை கொஞ்சம் ஆழமாக அழுத்தமாக கிளாரிட்டியோடு சொல்லியிருந்தாருன்னா படம் இன்னும் நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கும். இது வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் கனெக்ட் ஆகாமல் இருக்கனால எல்லாமே கேரக்டராக அப்படியே லைட்டாக ஒரு மேலோட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் புரியாத மாதிரி தெரியுமே தவிர மற்றபடி இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் இந்த படத்துக்கு அவர் செட்டு தான். அவர் மேட்ச் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்காரு. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது. இது ஒரு ஆக்ஷன் விரும்பிகளுக்கு பிடிக்கும். சென்டிமெண்ட் இருக்குது படத்தில். தான் டாகோட சென்டிமெண்ட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாயோட சென்டிமெண்ட் நல்லா இருக்குது, கனெக்டாக இருக்குது. அது நாயோட சென்டிமெண்ட் கனெக்டாக இருக்கிறவருக்கு வந்து கனெக்டாக வைக்கிறாங்க. சென்டிமெண்ட்டு மென்மையானவரும் வைக்கிறாங்க. ஓகே.
அதுக்கு கிளைமாக்ஸில் வேறு மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, வழக்கமான கமர்ஷியல் ஆக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வழக்கமாக அடின்னு பார்க்குறத விட இது ஒரு லாஜிக்காக இருக்குது. இதில் ஒரு லாஜிக்காக அடிக்கிறாங்க, லாஜிக்காக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ரியாலிட்டிலாம் இல்லை. அதான் சொன்னேன், ரோமியோ படம்லாம் நல்லா இருந்தது. இது அந்த அளவுக்குலாம் சொதுப்பலாக தான் இருக்குது. ரெண்டாவது அவர் சொன்னது அந்த லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இருக்கு, அவ்வளோதான். அது அந்த வட்டிக்கு ஒன்று திருத்துறாரு பார்த்தீங்களா, அது நல்லாயிருக்கு. கெட்டவன் சாவக்கூடாது, கெட்டது சாவணும்னு சொல்கிறாரு, அது நல்லாயிருக்கு. விஜயன் நல்லா பண்ணிக்கிறேன் சார், அவர் மேலே இந்த குரல்லாம் இல்லை. அதான் அவர் யாராவது பார்க்கணும், இந்த படத்தை பார்க்கணுன்னா விஜய் ஆண்டனிக்காக மட்டும் பார்த்துட்டு சும்மா போயிடலாம், அவ்வளோதான். படம் சூப்பர்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம், குழப்பம்லாம் இல்லை. ஆனால் ரொம்ப எதிர்பார்த்து வந்தாங்கன்னா, விஜய் ஆண்டனி படத்தை எதிர்பார்த்து வந்தாங்கன்னா வேஸ்ட்டு தான். ஓகே, நான் ஆல்ரெடி சரத்குமார் பண்ணிட்டாரு, ஏற்கனவே இது மாதிரி சரத்குமார் படமே நடிச்சிருக்காரு தான். நம்ம அர்ஜுன் சார் பண்ணிக்காரு, விஜயகாந்த் சார்லாம் அதையே பண்ணிட்டார் ஆக்ஷன். அந்த பழைய ஆக்ஷனுக்காக தான் இது, புதுசாக இதெல்லாம் எதுவும் சொல்லலை. நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்களா? எல்லாம் இருக்கவனையும் நான் எல்லாம் ஒன்றும் இல்லாதவனா நான் இருக்கவனா காட்டுறவனா தான் விஜய். நல்லா நினச்சிருக்காரு ப்ரோ. இல்லை, படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது, அவ்வளோதான் சார் சொல்கிறோம். கண்டென்ட்டாக எதுவும் பெருசாக இல்லை. செகண்ட் பார்ட் மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க, கதை நல்லா இருக்கு. இதே படம் செகண்ட் பார்ட்டில் தான் தெரியும் கதை. இந்த பார்ட்டில் சொல்லுது நல்லா இருக்கு படம். கதை பிடிச்சிருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. போர் அடிக்காம ஃபேமிலியும் பார்க்கலாம். நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி படத்தில் ரொம்ப ப்ளஸ். இது லொக்கேஷன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. சத்யராஜ், சரத்குமார் அவங்களுடைய உடல் மொழியோடு அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய் ஆண்டனி வந்து வழக்கம் போல் அவரோட உடல் மொழி, அவருடைய மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ், வசன மாடுலேஷன், அதை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் எமோஷனாக பேசுகிறதும் சரி, ஹம்பிள்ஸாக அடக்கி வாசிக்கிறதும் சரி, அவருடைய பாணியில் அவருக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம். இதில் அந்த மாதிரி சொல்ல முடியாது. போலீஸோட வேறு பேட்டர்ன், அது வேறு கமர்ஷியல், அது பசங்களுடைய வாழ்க்கை. அது வந்து அதில் வந்து ஒரு ரியலிஸ்டிக் இருக்கும். இது வந்து இதுவும் ரியலிஸ்டிக் இருக்குது. கொஞ்சம் ஹாலிவுட் ஸ்டைலில் அவரோட உணர்வுகளை வந்து கொஞ்சம் அப்படி பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். சொல்ல வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தம் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம்.